வியூவர்ஸ், இது நான் எங்கே இருக்கேன்னா ரொம்ப இழுக்கிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறேன். இது வந்து லேடிஸ்க்கான தனியாக உள்ள ஒரு செப்பரேட் வெயிட்டிங் ஹால். அங்கே தான் நான் இப்போ இருக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெஸ்ட் ரூம் லேடிஸ்க்கு. அப்புறம் ஃபீடிங் ரூம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு பிறகு நம்ம வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் பாருங்கள். இதில் இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அப்புறமா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் என்ன மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறேன், என்னோடய வீடியோ நல்லா இருக்குதா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். சாரி, எனக்கு தெரியும். அதனால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் போடுங்க ப்ளீஸ். ஓகேயா? பாருங்கள், வெயிட்டிங் ஹால். இது வந்து லேடிஸ்க்கான வெயிட்டிங் ஹால். ஃப்ரீ தான். இங்கேயே எந்தெந்த ட்ரெயின் வரும் அப்படிங்கிறத இந்த டிவியில் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இது முன்னாடி தெரியாது, இன்றைக்கி தான் நான் இதையே கண்டுபிடிச்சேன். அப்புறமா இந்த ஒவ்வொரு சீட்டு பக்கத்துலேயும் பாருங்கள், சார்ஜ் போடுறதுக்கும் நம்மளோட திங்ஸ் வைக்கிறதுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இல்லை யூஎஸ்பி பின்னும் மாட்டிக்கிடலாம், ப்ளக்கு மாட்டிக்கிடலாம், ஆன் ஆஃப் எல்லாமே இருக்குது. அப்புறம் நம்மளோட லக்கேஜ் வச்சுக்கலாம், அது இருக்குது. அப்புறம் 3 சீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு தூங்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே வெறும் லக்கேஜ் மட்டும் வச்சுக்கலாம். அந்த லாஸ்ட்டில் சார்ஜ் போடுறதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபீடிங் ரூம் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபீடிங் ரூம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஃபீடிங் ரூம். பாருங்கள் எவ்வளோ அழகாக. ஃபேன் எனி டைம் ஓடிட்டே இருக்குது, லைட்டு எரிஞ்சிட்டே இருக்குது. நச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஃபீடிங் ரூம். இப்போ இதிலேருந்து நம்ம வெளியே போயிடலாம். பாருங்களேன் இந்த ரூமை என்ட்ரன்ஸ்லேருந்து நான் காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல பெயிண்டிங், டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. டஸ்ட்பின் ஓரமாக வச்சுருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நீட்டாக டைமுக்கு டைம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தூக்குறது, துடைக்கிறது, டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் அங்கே ஒரு குளிக்கிற ரூம் இருக்குது, இங்கே டாய்லெட் இருக்குது. 2 வாசல் இருக்குது. அங்கே ஒரு வாசல் உள்ள வழி வந்தோமா, இது வந்து இன்னொரு வாசல். இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே நிறைய மக்கள் உட்காந்துட்ருக்குறாங்க. பயமாக இருந்தது, அதனால தான் நான் எடுக்கலை. ட்ராயிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். 2 பக்கமுமே ட்ராயிங்ஸ், நிறைய ட்ராயிங்ஸ் வச்சுருக்காங்க. கேட்குதா நான் பேசுகிறது? பாருங்கள் ட்ராயிங்ஸ் இருக்குது. இந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து நீங்கள் இருக்கணும்னா ஏதாவது டிக்கெட் வச்சுருக்கணும். ஒன்று நீங்கள் ட்ரெயின்லேருந்து வந்த டிக்கெட், இல்லைன்னு சொல்லி சொன்னால் இனி நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த டிக்கெட் வச்சுருக்கணும். அதை வந்து செக் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அவங்க செக் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் டிக்கெட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மட்டும்தான் இங்கே வந்து இந்த வெயிட்டிங் ஹாலில் தங்கியிருக்க முடியும். அன்ரிசர்வ்டில் போகிறவங்கலாம் இங்கே வந்து தங்கியிருக்க முடியாது. ரிசர்வேஷன் டிக்கெட் உள்ளவங்களுக்கு மட்டும் இது ஃப்ரீ. அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டே ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. இன்றைக்கி நான் காலையில் ஒரு 9:30 மணியிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். தேங்க்யூ டியர்ஸ். பார்ப்போம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.